ஆதித்தன் சார், இந்த 4.5 ஆண்டுகளில் வெறும் விளம்பரத்தை மட்டும்தான் திமுக அரசு கொடுத்துருக்கா, இல்லை வளர்ச்சியை மக்கள் கண்ணு முன்னாடி காமிச்சிருக்காங்களா? இல்லை, ஒவ்வொரு மாநில அரசுலையும் மத்திய அரசுலையும் விளம்பரத்துறைன்னு ஒன்று வச்சிருக்காங்க. தமிழ் அரசுடைய திட்டங்களை மக்கள் கொண்டு சொல்றதுக்காக தான் அந்த இதை வச்சிருக்காங்க. அது சில ஆட்சிகளில் வந்து அதிகமாக செலவழிக்கிறாங்க, சில குறையா செலவழிக்கிறாங்க. இப்போ அவர் சார் சொன்ன பல திட்டங்கள் வந்து இந்த மாதிரி சும்மா அறிவிச்சுட்டு விளம்பரத்தில் ஓட சொல்றாங்க. ஆனா உண்மையில் என்னன்னா, மக்கள்கிட்ட வந்து சில திட்டங்கள் தான் மக்கள்கிட்ட போய் சேருது, எவ்வளோ விளம்பரம் பண்ணா கூட. இப்போ 1000 ரூபாய் திட்டங்கிறது பரவலா தமிழ்நாடு கூட 1,30,00,000 பேர் போகும்போது மக்கள்கிட்ட பரவலா போய் சேருது. ஆனா அதே இது இன்னைக்கு மத்திய அரசு வந்து ஜல் ஜீவன் ஒரு திட்டம் மோடியினுடைய எந்த செலவு இல்லாம ஒவ்வொரு வீட்டுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுக்குறாங்க. அதை வந்து பெரிய அளவுல இங்க உள்ள கட்சிக்காரங்க எடுத்து செல்றது இல்லை, அவங்க ஆதரவாளர்களை பெரிய அளவுல எடுத்து செல்றது இல்லை. இதனுடைய விளைவுதான் நம்ம வந்து இப்போ அப்போ தேர்தலில் வந்து அது பாதிக்குதா இல்லையா? இப்போ நீங்க மதுரையில எய்ம்ஸ் திட்டம் இருக்குல்ல, அது 42% நிறைவேற்றியாச்சுன்னு சொல்றாங்க. அந்த நிறைவேற்றதை வந்து மக்கள்கிட்ட யார் எடுத்து சொல்றா? கடந்த 2 தேர்தலாக அவர் ஒரு செங்கலை வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணி இது பண்ணாங்க. ஆனா இப்போ வந்து செய்யும் போது அப்போ அவங்க நம்ம ஆட்சியில் சேரணும்னு சொல்லி வளர்ச்சி திட்டம் தானே அது முக்கியமான, மதுரைக்கு முக்கியமானது. அதை வந்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு போகலாம்ல, அது ஏன் கொண்டு போக மாட்டேங்காங்க? அப்போ நீங்க மத்திய அரசாங்கம் பல திட்டங்களை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வருது, அதை வந்து இவங்க வெளிக்காட்டுறது இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதை தாண்டி இங்க பாண்டியன் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசாங்கம் கொடுக்க மாட்டாங்க, அப்படி அது கொடுத்திருந்தா நாங்க இன்னும் வளர்ச்சியை மிகைப்படுத்தி காமிச்சிருப்போம் அப்படின்றாங்க. இல்ல, கொடுக்காமலேயே நம்பர் 1 வந்தா ஜில்லா பிற என்ன இவ்வளவு நிதி கொடுக்காமலேயே நம்ம நம்பர் 1 காமிச்சிருக்காங்க. எதுல சார்? கடன்லையா? இந்தியாலேயே தமிழகம் தான் கடன் வாங்குவதுல மிக முதன்மை மாநிலமா இருக்கு. 2-3 வருஷமாகவே, கடந்த 4-5 வருடங்களாகவே தொடர்ந்து தமிழ்நாடு கடன் வாங்குறதுல முதன்மை மாநிலமா இருக்கு. இல்ல, கடன் வாங்காம வளர்ச்சி இப்ப மத்திய அரசுக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீர் வளம் நிலவளம் அதெல்லாம் பெரிய அளவுல கிடையாது. இப்ப நீங்க ஆந்திராவுக்கு நம்ம கூகுள் பே இருக்குன்னா அங்க பெரிய அளவுல குடிநீர் தண்ணீர் வசதி அங்க இருக்கிறதே அது சொல்லியிருக்காங்க. அதனால போது இங்க அந்த அவ்வளவு வசதி எல்லாம் கிடையாது. இருந்தா கூட நம்ம வந்து இப்போ மெட்ரோ திட்டத்துக்கு மத்திய அரசு கடந்துறது, வெளிநாடு கடந்துறது உதவி பண்றாங்க. இந்த மாதிரி கடன் வாங்கி தான் இவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்ற முடியுது. அப்படியே மற்றபடி இருக்க ரூபாயை வச்சு ஒன்றும் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்க வந்து இப்போ ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு உங்களுக்கே தெரியும், சம்பளத்துக்கு எல்லாம் போயிருது. நான் ஒரு கேள்வி நீங்க கேட்குறீங்க, அதாவது மத்திய அரசாங்கத்துக்கிட்டேருந்து நிதி வரல, நம்ம கிட்ட வந்து நீர்வளம் இல்லை, இதையெல்லாம் தாண்டி வளர்ச்சியை காமிக்கிறாங்க அப்படின்னா, இவ்வளவு வளர்ச்சியை கொடுக்க முடிகின்ற ஒரு அரசாங்கத்தால ஏன் டாஸ்மாக மூட முடியல, மாற்று வருமானத்தை அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு கேள்வி எழுப்புறாங்க. ஆமா, அது வந்து இப்ப டாஸ்மாக்ல வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது பெரிய தப்பு தான். ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் வந்து அழிச்சுக்கிட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் 80 லட்சம் பேர் டெய்லி குடிக்கிறாங்க போது அது பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு இழுக்கான ஒரு செயல் தான் அது. அதனோட குறைக்கிறதுக்கு ஒரு 10-20 வருஷம் நல்லா மதுவிலக்கு பிரச்சாரம் பெருசா நடக்கும். இப்ப அதெல்லாம் ஒன்றும் காணல. அந்த மாதிரி இதை கட்டாயம் நடத்தணும். அது டாஸ்மாக்ல போய் வருமானத்தை பாக்குறது பெரிய தப்பு. அதை வந்து எளிமைப்படுத்திய மக்கள்கிட்ட அதிகமா ரீச் ஆகிற மாதிரிலாம் டார்கெட் வைக்கிறதுலாம் தப்பு தான். அந்த இதை விட்டுட்டு வளர்ச்சி திட்டங்கள் மூலம் வருவாய் ஈட்டுக்கூடிய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரணும். அப்போ நம்ம இலவசம் கொடுக்கும் போது அது வந்து அதை பாதிக்கும். சில திட்டங்கள் மூலம் தான் நமக்கு வந்து அரசுக்கு வருவாய் வரும், சிலருக்கு வராது. அதுக்கு வந்து டாஸ்மாக் மூலம் வருவாயெல்லாம் விட்டுட்டு வேற மாதிரியான இப்ப கனிம வளம் சொல்றாங்களே, அதுல பிரச்சனை ஊழல் அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி மூலம் வருவாயை அதிகரிச்சாங்கன்னா அரசுடைய வருவாய் குறையும். கடன் வாங்குறது வந்து மத்திய அரசு கொடுத்த அளவுக்கு தான் கடன் வாங்குறாங்க, அந்த உச்சவரம்பு வச்சுக்கிட்டு தான். இருந்தா கூட அதையும் குறைக்கலாம். சில மாநிலங்கள், வட மாநிலங்கள்லாம் உபரியா வச்சிருக்காங்கன்னா அவங்க இன்னும் உழைச்சிட்டாங்க, இப்பதான் வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு காலத்துல பீகார் வந்து இந்தியாவில் நம்பர் 1 இருந்துச்சு, போயிட்டு இப்பதான் வந்துகிட்டு இருக்காங்க. ஊபி எல்லாம் கடன் சில இடங்களாக இப்போ யோகி ஆதித்யநாத் வந்த பிறகு கொஞ்சம் அதிகமாகி இப்போ முன்னுக்கு வந்திருக்காங்க அவங்க எல்லாம். அந்த மாதிரி இது நம்ம ஏற்கனவே அடைஞ்சிட்டோம். அதனாலதான் இங்க வந்து என்ன ரொம்ப கான்ட்ராவர்சியா இருக்கு. அதாவது வளர்ச்சி அடையாத மாநிலங்கள்ல உபரியா பட்ஜெட் போடுறாங்க, வளர்ச்சி அடைந்த மாநிலத்துல கடன் வாங்கி தான் பட்ஜெட் போட முடியுது அப்படின்னா அது நீங்க சொல்றதுக்கு அது ரொம்ப முரணா இருக்கே. மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டை நீங்க வச்சிருங்க, அது ஒரு குற்றச்சாட்டு. அதை தாண்டி வளர்ச்சியில இந்தியாலேயே முதன்மை மாநிலமா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம்
தொடர்ச்சியாக கடன் வாங்கிக்கிட்டே இருக்குன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியல. வளர்ச்சிக்கும் கடன் வாங்குறதும் ரெண்டு முரணான விஷயங்கள் இல்லையா? இதுக்கான பதிலை நான் தொடர்ந்து வாங்குறேன். இல்லை, இதில் ஆதித்தன் சார் நீங்கள் சொல்லுங்க. அதாவது இந்த மகளிருக்கு, அதுவும் ஒரு தகுதியுள்ள மகளிருக்கு அவங்களுக்கு கொடுக்கறது மூலமா மட்டுமே ஜிடிபி வந்து மாநிலத்தினுடைய ஜிடிபி வளர்ச்சி அடையுதுன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க சார். நான் வரேன் சார் மறுபடியும். நான் உங்ககிட்ட இல்ல, இந்த திட்டம் மூலமா வந்து பரவலா எல்லாத்துக்கும் நிதி போவதை கூட கிராமப்புறத்துல இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தல இங்க இருந்து வேலைக்கு வெளியூர் போயிடுறாங்க. கிராமப்புறத்துல வயதானவங்க, முதியோர், இவங்களுக்கு மட்டும் அது உதவியா இருக்க வழிய மற்றபடி அதனாலதான் எல்லாத்துக்கும் கொடுக்கல. எல்லாருக்கும் கொடுக்கல. ஏன்னா வசதி உள்ளவங்க இருக்கலாம், கொடுக்கல. அவங்களுக்கும் 2 கோடி பேர்லாம் அந்த அவர் சொன்ன 2 பேர் கொடுக்கணும் தேவையில்ல. 1 கோடி பேர்னா அவர் செலக்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. பட் அது வந்து கிராமப்புறத்தில் உள்ள மக்களும் ரொம்ப உதவியா இருக்கு. அதனுடையனால அவங்களுடைய பொருளாதார இதை சுயசார்பு பொருளாதாரத்துக்கு கொஞ்சம் உதவியா இருக்கு. அதை வச்சு அவர் ஜிடிபியில இருக்குன்னு சொல்றாரு. அந்த பரவலா எல்லாருக்கும் கொடுக்கலையா சார்? தகுதி அடிப்படையில தான் கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணவங்கல்ல கிட்டத்தட்ட ஒரு 80% பேருக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில அவங்களுக்கு கொடுத்தனாலதான் ஒரு மாநிலம் வளர்ச்சியை நோக்கி போகுது அப்படின்றத ஏத்துக்க முடியலன்றாங்க எதிர்க்கட்சி. இதுதான் முழு காரணம் சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. முழு காரணம் ஜிடிபி தான் காரணம் சொல்ல முடியாது. பொதுவா பெண்களுக்கு ஒரு சுயசார்ப ஒரு ஊக்கத்தை அளிக்கிறதுக்காக தான் இருக்கு. மற்றபடி அது ஜிடிபியில முழுமையா எதிரொலிக்கிறான்னு சொல்ல முடியாது. சரி, ஓகே. இது ஜிடிபியில எதிரொலிக்குங்கிறத சொல்ல முடியாதுன்னுட்டீங்க. ஆதித்தன் சார், 4.5 வருஷமா இங்கே தமிழ்நாட்டில் தகுதி இல்லாத பெண்கள் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் மகளிரை ஒரு பட்டியலில் வச்சுட்டு தேர்தல் நெருங்கும் போது நீங்கள்லாம் தகுதி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அவங்களெல்லாம் வாக்கு வங்கியாக மாற்றுறாங்க அப்படின்றாரு வடிவேல். அதாவது மகளிர் உரிமை திட்டம் வந்து 2 வருஷம் ஆட்சி, 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. அப்போ கூட அண்ணாத்தையும் கொஞ்சம் நாங்க சொன்னனால தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னாங்க. இப்போ தேர்தல் வந்துட்டு நம்ம வழக்கமா அரசியல்னாலே நேர்மை, நாணயம், நெறிமுறையெல்லாம் பேசுவோம். தேர்தல் அரசியல் வரும்போது அதை பத்தி யாரும் பேசுறதில்லை. வெற்றி மட்டும்தான். இது தேர்தல் அரசியலா இல்லையா? இப்போ மகளிர் உரிமை தொகை விரிவாக்கங்கிறது தேர்தல் அரசியலா இல்ல இயல்பாவே தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் மேல திமுக அரசு அக்கறையோட செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பெண்களுக்கு கொடுக்கறதா இருந்தா கூட தேர்தலுக்காக தான் நாங்க எல்லாம் நம்ம வாக்குறுதி கொடுக்கறது. எதுக்கு? ஆட்சிக்கு வரும்போது வாக்குறுதி கொடுக்கணும், ஆட்சியை பிடிக்கிறது தான் வாக்குறுதி கொடுக்கணும். அதுக்கு பிறகு பாதி நிறைவேற்ற போறது இல்லை. பல கட்சிகள் பல இதில் பார்த்தோம், கொடுக்கறது இல்லை. பண்ண கார்டு கவர், தபால் கார்டுகளே குறைப்பாங்க. நீட்டு, நீங்க சொன்ன மாதிரி நீட்டு, இதெல்லாம் வந்து மத்திய அரசால நிறைவேற்றப்பட்ட கோரிக்கை கூட மாநில கட்சிகளே சொல்றாங்க. தேசிய கட்சிகள் சொல்ல வேண்டியதை கூட சொல்றாங்க. பட் அது நிறைவேற்ற மக்களுக்கு தெரியல. ஆனால் அவங்க வந்து ஓட்டு போடுறாங்க. இப்ப 4 மாசம் இருக்கும்போது இப்பவுமே ஒரு உதாரணம் சொல்லுங்க. சார் வந்து எதிர்த்தாங்க தமிழ்நாட்டுல. ஆனா அதுக்காக சார் ஆரம்பிக்கும் போது வேலை பார்க்காம இருந்தாங்களா? இல்ல, வேலை பார்த்தாங்க. ஆனா இதை நம்பி மத்த எதிர்கட்சி வந்து அதுல வந்து பேக்ல இருந்துட்டாங்க, ஏத்துட்டாங்கன்ட்டு. ஆனா இது வந்து தேர்தல் உத்தியா தான் நம்ம பார்க்கணும். தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் உத்தி, எலெக்ஷன் வர வர இன்னும் அதிகமா நடக்கக்கூட வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சாரங்கள் விளம்பரம். இப்போ அது இன்னொன்னு, இப்போ அரசு விழாக்கள் வந்து வழக்கமா நமக்கே தெரியும், அமைச்சர் வருவாங்க, சிஎம் வருவாங்க, ஒரு திட்டத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க பேசி. இப்போ அப்படி இல்லை. அந்த அரசு விழாக்களுடைய வடிவமைப்பு வந்து ஒரு தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோ மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. அறிவுத்துறைலா இப்ப இந்த வெள்ளுமணங்கள் அந்த மாதிரி மாத்திருக்காங்க. இல்ல, நீங்க ரீச் முதல்ல இவங்க வளர்ச்சியை கொடுக்குறாங்க அப்படின்னீங்க. இப்போ வந்து மறுபடியும் வந்து இது ஒரு தேர்தல் அரசியல் தான் அப்படின்ற ஒரு புள்ளிக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு இது தேர்தல் நெருங்கிட்டுல. இந்த மகளிர் உரிமை தொகை விரிவாக்க திட்டங்கிறது ஒரு தேர்தல் அரசியல் தாங்கிறத ஒத்துக்கிறீங்க இல்லையா? ஆமா, மக்களுக்கு வந்து அதான் இன்னொன்னு சொல்லுங்க, பேக்ரவுண்ட் சாத்தனமா சொல்றீங்க. கன்சியூமர் லாயல்டி எல்லாம் சொல்றாங்கல்ல பிசினஸ்ல. இப்ப முன்னால மாதிரி ஒரே கன்சியூமர் ஒரே பிராண்டுங்கிற இப்ப கிடையாது. நொடிக்கு நொடி நிமிடம் மாறும். அப்போ மக்களுக்கு அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். இப்ப கூட அந்த விழாவில் சிஎம் என்ன சொல்லிருக்காங்க, இது தொடக்கம் தான், இன்னும் கூட உயர்ற வாய்ப்புன்னு ஒரு போட்டிருக்காரு. அப்ப இது வந்து தேர்தல், அடுத்த தேர்தல் ஒட்டி தானே இது. அப்போ முதல்ல இது 2 வருஷம் கொடுத்த வந்து தேர்தலில் வாக்குறுதி சொல்லிட்டோம், கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இப்போ இதே திட்டத்தை பின்பற்றி பல மாநிலங்களும் அரசுகள்லாம் திட்டத்தை இந்த மாதிரி பணம் கொடுக்குறாங்க. இப்போ பீகார்ல கூட கொடுத்தாங்க, இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த திட்டத்தினால பலன் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி விரிவாக்கம் போடும்போது அடுத்த எலெக்ஷனுக்கு தயாராகிட்டாங்க தான் நம்ம அர்த்தம். தேர்தலை ஒட்டி தான் இந்த மாதிரி இந்த கடைசி நேரங்களில் விரிவாக்கம் இந்த மாதிரிலாம் வர்றதெல்லாம் தேர்தல், அடுத்த தேர்தலை நோக்கி தான்.
13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும் ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.